ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க நியூஸ்ல. சிலம்பரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு, கர்நாடகால இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு போறதுக்காக இந்த மாதிரி வேன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுல வந்து கர்நாடக கொடியை வந்து எடுத்துட்டு வந்து ஏத்திட்டு வந்திருக்காங்க. அதனால வந்து அவர் வந்து சொல்லி பார்த்திருக்காரு. சொல்லி பார்த்ததுல கேட்காதனால அடிதடியாகி அவர் வந்து அடிச்சிருக்காரு. கர்நாடகாவை சேர்ந்த அந்த டிரைவர்ஸ் அங்க இருந்து வந்தவங்களை எல்லாம் அடிச்சிருக்காரு. அதனால அது பெரிய பிரச்சனையாகி உடனே வந்து இப்ப வந்து அவரை வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சுட்டாங்க. இதுல வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம். அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிலம்பரசன். அவர் வந்து இந்திய ஜனநாயக லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவர். அவர் யூஸ்வலா வந்து ரொம்ப தமிழ் இனப்பற்று கொண்ட ஒரு மனிதரா இருக்காரு. இல்லையா, காவிரி நீர் பத்தியான விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய குரல் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி எங்கேயாச்சும் வந்து ஹிந்தி சம்பந்தமான பலகைகள் பேரெல்லாம் எழுதி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தமிழினத்துக்காக போராடக்கூடிய ஒரு மனிதராக அவர் தெரிகிறாரு. இப்ப இந்த பிரச்சனை வந்து நடந்த உடனே பாத்தீங்கன்னா இப்ப அவர் என்ன எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவர் வந்து ஒரு இன வெறியன் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. இப்ப சொல்றது எல்லாமே வந்து ஏற்கனவே ஸ்மூத்தா போகுது, தேர்தல் வருது, அதனால வந்து இந்த மாதிரியான இன கலவரங்கள், அதுக்கப்புறம் மதம் சார்ந்த கலவரங்கள் இதெல்லாம் வந்து பண்ணி விடுறாங்க. அந்த மாதிரியான ஆள் இவரு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் அதை கிளப்பி விடுறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாதது. எப்போதுமே வந்து அவங்களுடைய காரோ வண்டியோ அதுல வந்து அவங்க வந்து கட்டிட்டு போறாங்க. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப இது தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்கவுங்க இஷ்டம், நம்மள எதுவும் வம்பு பண்ணாத வரைக்கும் அவங்கவுங்க கொடி, அவங்க மாநில கொடியை வந்து அவங்க கட்டிக்கிட்டு போகலாம். இதுல என்ன தப்பு இருக்கு, இதை வந்து அவங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் ஒருத்தவங்க ஒரு கருத்து, அவங்களுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை சொல்றாங்க இல்லையா. இப்ப வந்து இப்ப இவர் வந்து இப்ப அடிச்சுட்டாரு இல்லையா. அடிச்சோன்னு சோசியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா சில பேர் வந்து எப்படி வந்து அடிக்கலாம் கர்நாடகாக்காரங்களை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல என்னன்னா, அந்த கர்நாடகாவை அடிச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து ஆல் ஓவர் ஒரே நைட்ல என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு எப்படி நீ எங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு தான் அடிச்சாரு, எல்லாரையெல்லாம் அடிக்கல சரியா. அதனால வந்து உடனே போயிட்டு ஒரு பெரிய கும்பலே கிளம்பி இன்னைக்கு நீங்க கைது செய்யலேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நாங்க எல்லாம் இங்க கிளம்பி வந்து தமிழர்கள் எல்லாம் போட்டு தாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் பொங்கலுக்கு வந்து எல்லாம் வந்து விழா, இங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பொங்கல் விழாக்காக வந்து நிறைய விஷயம் அந்த போர்டெல்லாம் நேம் போர்டெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு உடைச்சு, அப்புறம் பராசக்தி படம்லாம் வந்து தமிழ்ல வருதுன்னு சொல்லி எல்லா தேட்டர்லையும் போய் நொறுக்கி இந்த மாதிரியான அடாவடித்தனங்கள் நமக்கு தான் தெரியும் இல்லையா. கர்நாடகா பீப்புள் வந்து ரொம்ப இனத்தின் மேல் பற்று கொண்டவர்கள். அவங்க பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டாவே அவங்களால அதை ஜீர்ணிக்க முடியாது, தாங்கிக்க முடியாது. அதனால அப்ப வந்து அவங்களுக்கு இனம்தான் முக்கியம், ஒற்றுமையின் சிகரம் அவங்க. இந்தியாலே வந்து எந்த ஒரு மாநிலம் வந்து ஒற்றுமையான ஒரு மாநிலம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உதாரணமா நான் வந்து கர்நாடகா தாங்க சொல்லுவேன். இப்ப அவங்க எவ்வளவு பிரச்சனை, அவங்களுக்குள்ள உள்கட்சி மோதல்கள் எல்லாமே இருக்கலாம், ஆனா எந்த இடத்துலயும் அவங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அது தப்பாவே அவங்க மேல இருந்தாலும். ஓகேவா. இப்ப வந்து அதனால பொங்கி கிளம்பி போயிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு மனு கொடுக்கறது என்ன, இந்த மாதிரி வந்து இப்ப எப்படி எங்க ஆளுங்களை நீங்க தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மனுக்கள்லாம் வந்து தாக்கல் செஞ்சு இப்ப வந்து நிறைய கிடிபிடியில வந்து அவரை வந்து நிறைய என்ன சொல்றது, எப்படியோ வந்து என்னவோ பண்ணி மொத்தத்துல வந்து அவரை வந்து சிலம்பரசன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க, கைது பண்ண வச்சுட்டாங்க. இதுதான் ஒற்றுமை பாத்தீங்களா. இதுல வந்து எப்படி ஒரு விஷயம் பாத்தீங்களா சார், செமையா இருக்கு இல்ல. இப்போ எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இப்ப சிலம்பரசன் மேல, அவர் மேல வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து அடிக்கலாம், சட்டப்படி வந்து அடிக்கலாமா, அடிக்க கூடாது, அது வந்து இது வந்து இனவெறியை தூண்டுற மாதிரி இருக்கு, ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்ல கர்நாடகா பீப்புளோட நாங்க போயிட்டு இருக்கோம், அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி அடிச்சு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து உண்டு பண்ணலாமா 2 ஸ்டேட்டுக்கு இடையில அப்படிலாம் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே போட்டுட்டு இருக்காங்க. எப்போதுமே வந்து ஒருத்தவங்களை அடிக்க கூடாது,
சரியா? நம்ம வந்து நியாயமான காரியங்களாகவே இருந்தாலுமே நம்ம வந்து ஒருத்தங்களை அடிக்க கூடாது. நம்ம கரெக்டா இருந்து அவங்க தப்பா இருந்தாலுமே அது தப்பு. சரியா? இப்ப சிலம்பரசன் செஞ்சது வந்து நான் கரெக்ட்னு நியாயப்படுத்த வரல. பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்றப்ப நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும். சரியா? நம்மளுடைய இனம் முக்கியம்தான், நம்மளுடைய தமிழ் முக்கியம்தான், நம்ம நாடு முக்கியம்தான், புரியுது. இந்த மாதிரியான ரொம்ப ஆர்வமா இருக்கவங்க எல்லாருமே வந்து நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாட்டை நேசிக்கிறோம், நம்ம தமிழ் மண்ணின் மீது அன்பாக இருக்கோம், அக்கறையா இருக்கும் நமக்கு தெரியும். ஆனா உலக மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது, கர்நாடகாக்காரங்களுக்கு தெரியாது. பேசியிருந்தா அடிச்சிருக்க மாதிரி நினைச்சு கூட அவங்க பெருந்தன்மையா விட்டுருக்கலாம்ல. பெருந்தன்மை எப்போதும் தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்ல, கர்நாடகாக்காரங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம தான் பெருந்தன்மையா இருக்கணும். எப்போதுமே தமிழர்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். சரியா? கர்நாடகாக்காரங்களாம் ஏன் விட்டு கொடுத்து போகணும்? நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும். புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்ப வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப அவர் வந்து அடிச்சது தப்பு, அவர் செஞ்சது தப்பு தான், இல்லைன்னு யாருமே சொல்ல கிடையாது. ஆனா அடிச்சதுக்கு அவர் தண்டனையை இன்னைக்கு கொடுத்துட்டீங்க. இதே இது வந்து உங்க மாநிலத்து கொடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்து கொடியை வந்து நீங்க வந்து அபிஷியலா தான் யூஸ் பண்ணுமே தவிர அன்அபிஷியலா யூஸ் பண்ண கூடாது. அதாவது இந்த மாதிரி டூருக்கு போறப்ப, கோவிலுக்கு போறப்ப அப்படின்லாம் ஓன் வெஹிக்கிள்ல வந்து யூஸ் பண்ண கூடாது. அப்படி இருக்கிறப்ப அத வந்து உங்க ஸ்டேட்டுக்குள்ளே யூஸ் பண்ண கூடாது. அப்படி எப்படி அடுத்தவங்க ஸ்டேட்டுக்குள்ள வந்து யூஸ் பண்ணலாம்னு பாத்துக்கோங்க. அடுத்த மாநிலத்துக்கு நீங்க கொண்டு வரவே கூடாது. கொண்டு வந்துட்டீங்களா அதுவே முதல்ல வந்து தப்பு தான், அது லீகலி அக்செப்டட் கிடையாது. அப்படி இருக்கப்ப அதெல்லாம் யாருக்கும் தெரியறது கிடையாது. ஆனா இப்ப அடிச்சோன்னா அதை கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போலீஸே வந்து அதை வந்து தடுத்து நிப்பாட்டி இருக்கணும். அதை வந்து அவங்க செய்யல. அப்படி இருக்கிறப்ப எப்படி நியாயப்படுத்தி பேசுறாங்கன்னு தெரியல. ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து தமிழர்கள் அடிச்சோன்னா வந்து ஒரு தமிழர்கள் கூட வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கு இருந்தாலும் அந்த மாமியார் நம்ம விட்டு கொடுக்க கூடாது, அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட. அப்பதான் மத்தவங்க அடுத்தவங்க வீட்டுல நம்ம வந்து ஒரு நல்ல விதமா போர்ட்ரேட் பண்ணப்பட்டு தெரியும். சரியா? இப்ப நீங்க தமிழர் ஒருத்தரை வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டாருங்கிறதுக்காக எல்லாரும் தமிழருக்கு எதிராக தான் நிக்கிறீங்களே தவிர இன்ன வரைக்கும் கர்நாடகாக்காரங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க கூட சொல்லல. இன்ன வரைக்கும் யாராச்சும் சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி வந்து கர்நாடகால வந்து கொடியை ஏன் கொண்டு வந்தீங்க, அது தப்பு தானேன்னு எந்த கட்சி தலைவர்களாகவாக இருக்கட்டும், எந்த அரசியல் அமைப்புகளாக இருக்கட்டும் சொல்லியிருக்கோமா? இல்ல. ஏன்னா அடிச்ச ஆள் மேலதான் தப்பு, வன்முறையை தூண்டிட்டாருன்னு ஒரு பழி அவர் மேல. தெரியாதனமா ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் தேவையா நமக்கு? அமைப்பை வச்சு இந்த மக்களுக்காக எல்லாம் இதெல்லாம் செய்யணுமா என்ன? தேவையே கிடையாது. இந்த கெட்ட பேர்லாம் தேவையா? பாத்துக்கோங்க. இப்ப ஒரு கர்நாடகாக்காரங்களை அடிச்சதையே உங்களால தாங்கிக்க முடியலையே, அப்ப காவிரி நீர் பிரச்சனை வர்றப்ப எத்தனை தமிழர்களை நீங்க தாக்கியிருக்கீங்க? சும்மாவே எத்தனை பெண்களை தாக்கியிருக்கீங்க? அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அது வன்முறையா தெரியலையா? அப்ப வந்து யாரு, ஏன்னா நாங்க தமிழர்கள் அப்ப யாருமே எங்களுடைய தமிழ் மக்களை தாக்குறப்ப வந்து யாருமே கேட்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய விஷயங்கள் தான் முக்கியம். எங்க கிட்ட இருக்க மிகப்பெரிய பலவீனமே என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஒற்றுமையா இல்லாததான். இப்ப நீங்க அதெல்லாம் வெளியில இருந்து பாக்குறாங்கல்ல, மற்ற மாநிலத்துக்காரங்க வந்து தமிழன் அடிச்சா எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நல்லா அடிச்சுக்கிட்டு போ, எல்லாம் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடும். அதுதான் உண்மை. சரியா? இப்ப அவங்க பாருங்களேன், உடனே இது பண்ணாங்க, ஒரு ஆள் அடிச்சதுக்கு இன்னைக்கு ஊரே வருது பாருங்க, கர்நாடகாவே பொங்கி எழுது. ஆனா நம்ம தமிழன் இன்னைக்கு வந்துட்டு கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக யாரும் இல்லை. சரி தமிழனை கூட விடுங்க, ஒரு கொடியை கொண்டுட்டு வரக்கூடாது, அதுக்கு இன்னைக்கு நம்ம யாருமே கேள்வி கேட்கல. இல்ல பாத்தீங்களா? அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடுதான். அதுக்காக வந்து நீங்க பண்ற எல்லா அடாவடித்தனத்தையும் எல்லாரும் சகிச்சுட்டு போகணும்னு கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் தமிழர்களுக்கு எதிராக, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது, எங்களுடைய முதலமைச்சர் வந்து நீங்க பாட கட்டி போட்டோ எல்லாம் வச்சு போட்டீங்க இல்லையா? அது எந்த விதத்துல நியாயம்? இப்ப வந்து கர்நாடகா மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவர்கள். நானுமே வந்து என்னுடைய இந்திய திருநாட்டில் இருக்கிற என்னுடைய சகோதரர்களா நினைச்சுதான் கர்நாடகாக்காரங்க கிட்ட இதை கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, உங்களால ஒரு நாள் ஒரு அடியை வாங்கினதே உங்களால தாங்கிக்க முடியல, அது அவமானமா நீங்க நினைக்கிறீங்கல்ல. அப்ப எத்தனை வருடங்களாக 1990, 96, 2000 இந்த டைம்ல எல்லாம் வந்து
எங்களை தமிழர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கீங்க, எவ்வளவு வன்முறையால அடிச்சிருக்கீங்க, தாக்கியிருக்கீங்க, பெண்களை தாக்கியிருக்கீங்க. ரிப்போர்ட் சொல்லுதுங்க, போய் பாருங்க. சரியா? நீங்க அதாவது அந்த பிரச்சனை வரப்ப தமிழர்கள் யாரும் கர்நாடகாக்காரங்களை தாக்கல, கர்நாடகாக்காரங்க தான் வந்து தமிழர்களை தாக்கினதா இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. 17 கோடி ரூபாய் வந்து நஷ்டம் வந்து இந்த மாதிரி பொது சொத்துக்களை சேதப்படுத்தினது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டே சொல்லுது கர்நாடகாக்காரங்க தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்தியாவுக்கு உங்களால லாஸ். அதாவது இந்தியாவுக்குன்னு சொல்றதோட கர்நாடகாவுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி நீங்க பண்ற வன்முறையால லாஸ் தான் ஆயிருக்கே தவிர நன்மை எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப சிலம்பரசன் அவர் வந்து ஒரே ஒரு ஆளை அடிச்சது உங்களுக்கு பெரிய குத்தமா போச்சா? நீங்க எத்தனை பேர் அடிச்சீங்க? சரி, அதெல்லாம் கூட விடுங்க. கமல்ஹாசன் இருக்காரு, அவரு போயிட்டு தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம்னு சொன்னாரு. அது உண்மையான ஒரு விஷயம் தானே, அது பொய் கூட கிடையாது. எப்படி நீங்க எங்க கன்னட மொழி தமிழ்ல இருந்து வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்தீங்களா இல்லையா? அந்த என்ன படம் அது, தக்லஃப வந்துட்டு ஓடவே விடல, எதுவுமே பண்ண விடல. உடனே ஆகுனா போதும் பொம்மையை எரிக்கிறது, யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டா போதும் கமல்ஹாசன் பொம்மை எரிக்கிறது, படத்தை ஓட விடக்கூடாது, தூக்கி போடுறது, அது பண்றது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீங்க பண்ணுனா அது வந்து கரெக்ட், உங்களுக்கு வந்தா அது ரத்தம். சரியா? இதே நாங்க ஏதாச்சும் தெரியாதனமா தப்பி தவறி ஒரு வந்து செயலை செஞ்சுட்டா அது வந்து தப்பு. ஓகே, அப்ப எங்களுக்கு வந்தா அது வந்து தக்காளி சட்னியா? எங்களுக்கு வந்தாலும் எங்களுக்கும் ரத்தம் எல்லாம் இருக்கு இல்ல, எங்களுக்கும் வெயின்ஸ் இருக்கு, பிளட் இருக்கு. நிறைய பேர் வந்து கர்நாடகால ஒரு தண்ணியில என்ன ஆயிட போகுது, ஒரு தண்ணி எம்மாத்திரம் இயற்கை வளம். கர்நாடகான்னு வந்து வரல, மலையை கூச்சி வர்றப்ப கர்நாடகான்னு கிடையாது. சரியா? அப்படி இருக்கப்ப அந்த தண்ணியில கொடுக்கறது கூட உங்களுக்கு ஓரம் வஞ்சனை. இதுல வந்து கொடியை வந்து கட்டிட்டு போனா மட்டும். இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு, சொல்றேன் கேளுங்களேன். Only the national flag is permitted and the two only on vehicles of specific constitutional authorities. அதாவது இந்தியாவினுடைய தேசிய கொடி மட்டும்தான் வந்து இருக்கணும். அதுவும் வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கணும். ஸ்டேட் flags are not officially recognized for display on private vehicles. அதாவது ஸ்டேட்டுக்கு தனித்தனியா ஸ்டேட் இருந்தாலும் அது பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். displaying any flag, symbol or sticker that resembles a state flag can be treated as unauthorized modification under Motor Vehicles Act 1988, Central Motor Vehicles Rule CMVR. அதாவது இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் இருக்கு. இது மூலமா வந்து இந்த மாதிரி பிளாக் எல்லாம் ஒட்டிட்டு போறது வந்து ரொம்ப லீகல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் a vehicle from another state is in your state, it is legal to drive with another state's registration number. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இப்ப தமிழ்நாட்டு வெஹிக்கிள் வந்து ஆந்திராவுக்கு போகலாம், ஆந்திரா வெஹிக்கிள் வந்து கர்நாடகாவுக்கு போகலாம், அந்த மாதிரி இருக்கலாமே தவிர இட் இஸ் நாட் லீகல் டு டிஸ்பிளே தட் ஸ்டேட் பிளாக் ஆன் த வெஹிக்கிள். வெஹிக்கிள்ல வந்து ஒரு மாநிலத்தினுடைய கொடிய வைக்க கூடாது, அது வந்து லீகல் கிடையாது வச்ச அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ தட் இப்போ வந்து எதெல்லாம் அலௌடுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் நம்பர் பிளேட் ஆஃப் த ரிஜிஸ்டர்டு ஸ்டேட், ஃபாஸ்ட் ட்ராக், பொல்யூஷன் ஸ்டிக்கர், பார்க்கிங் ஸ்டிக்கர்ஸ் ஆஸ் த ரூல்ஸ் ப்ராக்கெட்ல போட்டிருக்காங்க. சரியா? சப்போஸ் யாருக்காச்சும் வந்து டவுட் இருந்ததுன்னா ChatGPT போட்டு பாருங்க, இந்த இது வரும். சரியா? வாட் இஸ் நாட் அலௌட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபிளாக்ஸ், தமிழ்நாடு ஃபிளாகா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபிளாக்ஸ், கேஸ்ட் ஆர் கம்யூனிட்டி ஃபிளாக்ஸ், டெக்கரேட்டிவ் ஃபிளாக்ஸ் ஆர் ஃபிளாக் போல்ஸ் ஆன் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ். ஓகே, police can fine, remove the flag or book the vehicle for unauthorized alteration. இந்த மாதிரி வேற மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து இந்த மாதிரி கொடியோட அவங்க மாநில கொடியோட வந்தா அதை வந்து போலீஸ் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ரிமூவ் பண்ணலாம், இல்ல ஃபைன் பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட் பிளாக் ஆன் ஏ வெஹிக்கிள் இன் another state not allowed. even own state flag on a private vehicle not allowed. நீங்க சட்டத்திற்கு மீறின எல்லா செயலையும் செய்யலாம், ஆனா வந்து கேள்வி கேட்டா உடனே வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சதுலதான் வந்து சட்டத்திற்கு புறம்பாக செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மக்களை வந்து கைது பண்றது வந்து எப்போதுமே தமிழர்கள் வந்து அடிமையா தான் இருக்கணும். சரியா? நம்ம கேள்வி கேட்க கூடாது, எங்கேயுமே நம்ம கேள்வி கேட்கிற ரைட்ஸ் கிடையாது. ஓகே, அதனால நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் போடுறப்ப பாக்குறப்ப இந்த நியூஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து இவங்க ஒருத்தங்கன்னு கிடையாது, நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு போறப்ப கூட இப்படிதான் வந்து தமிழர்களை வந்து ஓட விட வெட்டி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிரைவர்ஸ் யாராச்சும் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னெசரியா அன்வான்டா அவங்கள புடிச்சு தாக்குறது, இதெல்லாம் யாரு பண்றது கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இல்லைங்க, கர்நாடக மக்கள் தான் பண்றாங்க. அப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் போய் யாரையும் வேணுக்குனே வம்பெல்லாம் இழுக்கல, நீங்களும் வாலண்டியரா தான் கர்நாடகாக்காரங்க வந்து எங்களை வம்பு இழுக்கிறீங்க. சரியா? ஒரு நாள் அடிச்சதுக்கு
இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா? அடிச்சது தப்புதாங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதுக்கு டீல் பண்றதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. இதை ஒரு இன பிரச்சனையாவா ஆக்கணும்? அப்படியெல்லாம் பார்க்க போனா நாங்கெல்லாம் உலகமாக இன பிரச்சனை இருக்கு உங்க மேல எல்லாம். அதுக்கு என்ன ஒரு டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க அந்த மனுஷனை. முதல்ல தமிழர்கள்ட்ட ஒற்றுமை இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். நம்ம ஊர்ல வந்து பார்க்கணும், பிக் பாஸ்ல வந்து கம்ருதீன் பாரு வந்து எலிமினேட் ஆனாதான் நமக்கு தெரியும். அவங்க வந்துட்டு ஐயோ போயிட்டாங்களேன்னு கவலைப்படுறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய மொழிக்காக, நம்மளுடைய இனத்துக்காக ஒருத்தர் வந்து செஞ்சிருக்காரு. அட்லீஸ்ட் அவருக்கு வந்து வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுங்கிறது கூட நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப அறிவாளித்தனமா இருக்கிறோம். ரொம்ப வந்து என்ன சொல்றது, பயங்கர பிஸியா இருக்கிறோங்க. ஓகே, என்ன சொல்றதுனே தெரியல. நம்ம எல்லாருமே இந்தியால இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பகைமையோட இல்லாம ஒற்றுமையா இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க பாருங்க. அது வந்து ஒரு ரோல் மாடலா நம்ம எடுத்துக்கணும். அவங்க நல்லது செய்யறாங்க, கெட்டது செய்யறாங்க, தப்பு செய்யறாங்க, கரெக்ட் செய்யறாங்க, வாட் எவர். ஆனா அவங்க வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க அவங்களுடைய மக்களிடம். அது வந்து ஒரு விஷயம். அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தனியா வந்து ஒரு கொடி வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க மாநிலத்திற்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம இந்தியாலே வந்து அவங்கவுங்க மாநிலத்துக்கு வந்து கொடியை வச்சுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல சட்டத்துல வந்து எந்த இதுவும் கிடையாது, தடையும் கிடையாது. ஆனா அதையும் அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். அதனால வந்து கர்நாடகா வந்து சேர்ந்தவர்கள், கர்நாடகா மாநிலத்தை அவங்களுக்குன்னு ஒரு கொடி வச்சிருக்காங்க. அதே மாதிரி காஷ்மீர்ல, இந்த இந்தியாலே இந்த 2 ஸ்டேட்ல மட்டும்தாங்க அவங்களுக்குன்னு தனி மாநில கொடி வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே அதை வச்சிருக்காங்க. சேர, சோழ, பாண்டியர் அவர்களுடைய சின்னங்கள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு கொடியை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஆனா அதை வந்து யாருமே வந்து இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க, யாருமே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் படுத்தல. சரிங்களா? எனக்கு என்ன இதை கேட்டோன்னு தோடிச்சுன்னா, இப்ப தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு வந்து சங்கரலிங்கனார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இறந்து போய் அந்த பேர் வந்து வச்சாங்க. ஓகே, அதே மாதிரி ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புக்காக போராடி தான் நிறைய பேர் வந்து அந்த ஹிந்தியை வரவிடாம வச்சாங்க. அப்ப வந்து தமிழ்நாட்டுல கொடி இருக்கணும் அப்படின்னாலும் யாராச்சும் செத்திருந்தாதான் கொடி வச்சிருப்பாங்க போல. கிட்டத்தட்ட வந்து இப்ப இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம நாட்டுல வந்து நிறைய பேர் ஆட்சி செஞ்சிருக்காங்க இல்லையா? பட் அதை பத்தி எல்லாம் யாருக்குமே அந்த தாட்ஸ் வந்துட்டு இல்ல பாருங்களேன். இது மூலமா வந்து தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா ஒரு தனி கொடி வேணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இருந்தா நல்லதுதான். நம்ம யாரையும் வந்து தேவையில்லாம போய் மிஸ்யூஸ் பண்ண போறது கிடையாது, நம்ம யாரையும் போய் தேவையில்லாம வம்பளுக்க போறது கிடையாது. பட் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தனியா கொடி இருக்கிறது நல்லதுதான். அது வந்து சட்ட ரீதியாகவும் தப்பு கிடையாது, அது வந்து லீகலான ஒரு விஷயம் தான். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குது. யாராச்சும் செத்தாதான் முடி வைப்பாங்க போலங்க. அதுக்காகலாம் இங்க எங்களுக்கெல்லாம் தெம்பு இல்ல போராடி சாகுறதுக்கெல்லாம். உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நாங்க யாரும் சாகுறதா இல்லை. நீங்க கொடி வச்சாலும் சரி, கொடி வைக்கலைனாலும் சரி, ஆளை விடுங்க சாமிங்களா. நன்றி மக்கள்.